ரோட்டு கடையில் வெறும் 40 ரூபாய்க்கு காளான் போடாமல் செஞ்ச கிரேவியை காளான் கிரேவின்னு கேட்டு வாங்கி சாப்பிட்றதே ஒரு தனி ருசி தான்ல. இதே இன்னைக்கு வீட்டிலே எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு பாத்திரத்தில் பொடியாக நறுக்குனா 1 கப் அளவு முட்டைக்கோஸ், அதுக்கே 1/4 கப் அளவு பொடியாக நறுக்குன வெங்காயம், கூடவே 2 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு, கார்ன்ஃப்ளவர், 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், உங்களுக்கு வேணா நார்மல் சில்லி பவுடர் கூட ஆட் பண்ணிக்கலாம், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட், கறிவேப்பிலை, தேவையான அளவு உப்பு, தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. ரொம்ப கெட்டியாக பிசைஞ்சிட வேண்டாம், கையில் அழுத்தி பிடிக்கிறப்ப உதிராமல் நிற்கணும், அவ்வளோதான். இப்போ என்ன சூடானதும் இதை ஃபுல்லாக பொரிக்காமல் ஒரு 3/4 பதத்துக்கு பொரிச்சு எடுத்துக்கலாம். ஒரு பாத்திரத்தில் கிரேவிக்கு தேவையான தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இதில் 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்து நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ கடையில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு நம்ம கரைச்சி வச்சிருக்கிற தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இதில் சாஸ் சேர்க்காம செய்யறனால லைட்டாக புளிப்பு தன்மைக்கு ஒரு அரை தக்காளியை வந்து கிரைண்ட் பண்ணி 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். எல்லாம் கலந்து விட்டு தண்ணி ஒரு கொதி வந்ததும் நம்ம பொரிச்சு வச்சிருக்க கோஸ் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் அஜய், சரண்யா, பிரியா இவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹை ஃப்ளா சேர்த்திருக்கனால கிரேவி கெட்டி ஆகிரும். ஃபைனலாக வெங்காயம் மல்லி தூவி இறக்குனா சூப்பராக காளான் ரெடி.